வணக்கம். நமது தமிழக வளர்ச்சி திட்டங்களில் தமிழக மின்சாரத்துறையை பற்றி. மின்சாரம் என்றாலே உங்களுக்கெல்லாம் இன்று பற்றி கொண்டு எரியும். ஏனென்றால் மின் கட்டணம் ஆண்டுதோறும் உயர்ந்து கொண்டே போகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், நமது மின் தேவை 14,000 மெகாவாட், நம்மிடம் இருப்பது 9,000 மெகாவாட். ஆக நாம் 5,000 மெகாவாட் வெளியிடங்களிலிருந்து அதிக விலை கொடுத்து கடன் வாங்குகிறோம். அதிலும் மானியம் கொடுக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு நட்டம் தானே ஏற்படும். அது மாத்திரமல்ல, ஏனோ மின்சாரத்தை அதிகமாக உற்பத்தி செய்வதில் அரசாங்கங்கள் கவனம் செலுத்துவதில்லை. மின்சாரம் இப்போது நமது தேவைக்கு அதிகமாகவே நாம் உற்பத்தி செய்ய முடியும். அதாவது வெளிநாட்டு தொழில்நுட்ப உதவியோடு அனல் மின் நிலையங்கள், நீர் மின் நிலையங்கள், சூரிய ஒளி மின் நிலையங்கள், நீரேற்று மறு மின் நிலையங்கள், இப்படி மின்சாரத்தை நாம் அதிகமாக தயார் செய்ய முடியும். அதாவது 2 ஆண்டுகளில் 25,000 மெகாவாட் உற்பத்தி செய்ய முடியும். அப்படி செய்யும்போது நமது தேவை 14,000 மெகாவாட். 5,000 மெகாவாட் இளைஞர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க நாம் ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அதற்கு பயன்படும். இன்னும் நம்மிடம் 6,000 மெகாவாட் இருக்கிறது. எனவே தமிழகத்தில் மின் கட்டணமே வாழ்க்கை முழுவதும் இல்லாத நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்த முடியும். அதன் ஒரு பகுதியாக முதல் நிலையாக ஊராட்சிகள், அத்துணை ஊராட்சிகளிலும் முதலாம் ஆண்டே மின் கட்டணம் யாருமே வீட்டு உபயோகத்திற்கான மின் கட்டணம் கட்ட தேவையில்லை. அதை அடுத்து பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் என படிப்படியாக அதை செயல்படுத்தப்படும். ஆக வீட்டு உபயோகத்திற்கான மின் கட்டணம் தமிழகத்தில் யாருமே செலுத்த வேண்டியதில்லை வாழ்நாள் முழுவதும் என்ற நிலையை ஏற்படுத்த முடியும். உலகிலேயே கியூபா நாட்டில் மட்டும் இது இருக்கிறது. அதே போல உலகிலேயே 2வது இடமாக தமிழகத்தை மாற்றி காட்ட முடியும். நிச்சயமாக அந்த நிலைமையை நாம் மாற்றி காட்ட முடியும். மின் கட்டணம் உயர்ந்து விட்டதே என்று மாதம் ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்ததனால் மாதம் கட்டும்போது உங்களுக்கு அந்த மின் கட்டணத்தினுடைய வேதனை புரிகிறது. ஆனால் மின் கட்டணமே செலுத்த வேண்டியதில்லை என்றால் நீங்கள் ஃப்ரீயாக நல்ல தொலைநோக்கத்தோடு நீங்கள் மற்ற தொழில்களையோ மற்ற வேலைகளையோ செய்ய முடியும். எனவே மின்துறையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த திட்டத்தை 2 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.